இங்கே பாருங்க, 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 அப்படி அப்படியே இங்கே பாருங்க, 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 பார்த்தீங்களா எப்படி அப்படி இங்கே பாருங்க, இதான் எடுத்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அப்படி என்னென்னு பார்ப்போம். வணக்கம் உறவுகளே, நான் சின்ன வளமை மாதிரி நான் டிஎஸ் ஆஃபீஸில் நிற்கிறேன். என்னுடைய யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸுக்கு வந்து தென்னம்புள்ள கொடுக்கிறோம். நானும் ஒரு 10 தென்னம்புள்ள கொண்டு போய் நாட்ட போகிறோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா. நாங்கள் வீட்டில் இடங்கள் இருந்தால் கட்டாயம் இந்த தென்னம்பிள்ளையில் வச்சோம்னு சொன்னால் பிற்காலத்தில் எங்களுக்கு அது ஒரு வருமானம் ஈட்டுகின்ற ஒரு பயிராக இருக்கும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா ஒரு தேங்காய் போகுது. ஒரு வீட்டை ஒரு 10 இல்லாட்டில் ஒரு 20 தென்னம்பிள்ளை வச்சு விட்டீங்கன்றால் பேருங்கோ 3 மாதத்துக்கு ஒருக்கா தென்னம்பிள்ளையிலேருந்து தேங்காய் எடுக்கலாம். ரைட். சில நேரங்களில் ஒரு 60 நாள்லையும் தேங்காய் அடைக்கும். 3 வருஷத்தில் காய்க்கிற தென்னம்பிள்ளையும் இருக்குது, 5 வருஷத்தில் காய்க்கிற தென்னம்பிள்ளைகளும் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது இலகுவானதோ இல்லாட்டி உங்களுக்கு எது விருப்பமோ அதை பார்த்து நாட்டுங்கோ. ஒரு 5 வருஷம் கண்டு சொன்னால் நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஓகே, பார்த்து வேண்டி நீங்கள் வைங்கோ. நல்ல விஷயம் இது. எனக்கு விருப்பம். இப்போ நானும் கொண்டே வைக்க போகிறேன். இதை ஏற்பாடு செய்த அந்த எங்களுடைய இது ஒரு அக்கா தான் அரேஞ்ச் பண்ணி தந்த எங்களுடைய வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் சாரால் வைக்க நன்றியை தெரிவித்து கொண்டு நானும் ஒரு 10 கண்டு கொண்டு வைக்கிறேன். ரைட். பிரயோசனப்படும். கொண்டு வச்சு சும்மா வைக்கக்கூடாது, வழியாக பராமரிக்கணும், தண்ணி ஊற்றணும். ரைட். அநியாயமாக்கக்கூடாது. ரைட். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாருங்க, தென்னம்பிள்ளையை பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா. இது என்ன ஃப்ரீ